SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுக்கு என்னென்ன ஃபார்மை சப்மிட் பண்ணணும், என்ன ப்ராசஸ், எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், பிஎல்ஓனா என்ன எப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இதுனா என்ன, இதோட கேம் பிளே என்ன, இதுக்கு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் லாபம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி உங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ இதை பற்றி என்னென்னு சொல்லி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ராகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து பிளாக் செயின், சிவில், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட் ஆஃப் கோர்சஸ் வருது. இது எல்லாமே பண்ணுறது வந்து பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீல்டில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அரௌண்ட் 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. எல்லாமே மாஸ்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் தான் அது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கைஸ், நீங்கள் வந்து இந்த கட்சிக்காரங்க நான் வந்து என் கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து யாரும் நிற்காதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் இதே கண்டென்ட்டை நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க. இங்கே வந்து வெறுமனே இன்டெலெக்சுவல் க்ரௌட் மட்டும்தான் எனக்கு வேணும். அதனால் என் சேனலில் வந்து நீங்கள் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரோஜனம் இல்லை, உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை இந்த சேனல். ஸோ அதேமாரி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறவங்க பொலைட்டாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நக்கலாவோ குத்தலாவோ சொன்னீங்க அப்படின்னா திரும்ப அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அதே நீங்கள் பொலைட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது உங்கள் மனசில். நீங்கள் லாஸ்ட்டு நம்ம இந்த ரிலிஜன் வீடியோ போடுறப்பையும் சரி, சில பேருக்கு வந்து அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்றப்ப வந்து அதை மற்றவங்க ஆர்கியூ பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்து வைங்க. நீங்கள் சும்மா எடுத்தப்பல வந்து உங்களோட கோவத்தையும் உங்களோட புத்திசாலத்தையும் கம்பைன் பண்ணாதீங்க. அப்போ வந்து மக்கள் வந்து உங்களோட கோவத்தை தான் முன்னாடி பார்ப்பாங்க, உங்களோட புத்திசாலத்தை அங்கே மறைஞ்சு போயிடும். ஏற்கனவே அதுதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவே நம்ம போட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட புத்திசாலித்தனத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அது ஒரு பழக்கமாகட்டும். கோவத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வருது ஒரு பழக்கமாகி தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் நிற்குது. ஸோ நம்ம புத்திசாலித்தனத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. ஒரு விஷயத்தை வந்து இதில் ஒரு 4 பேஜில் எழுதியிருக்கிறது மட்டும்தான் என்னோடய அறிவு அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை தாண்டி என்னால் பேச முடியும், அதை தாண்டி என்னால் யோசிக்க முடியும். அதில் சொல்லியிருக்கிற விஷயம் கரெக்டாக தப்பா இல்லையான்றதை என்னால் சொல்ல முடியும். அதில் எழுதியிருக்கிறது வந்து ஏபிசிடி வந்து தலையில் எழுதியிருந்தாலும் சரி, 1 2 3 தப்பு எழுதியிருந்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் அது எனக்கு கரெக்டுன்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட்டே போட தேவையில்ல. ஏன்னா பாயிண்ட்லெஸ் அது. ஸோ நீங்கள் எதுக்கு வந்து கமெண்ட்டை போட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் அந்த கண்டென்ட்லாம் நம்ம பேச போகிறதில்ல. நம்ம SIR பற்றி பார்ப்போம். ஏன்னா இது SIR வந்து நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் தான் அது. சரி, இந்த SIRனா என்ன, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அது. இந்த சென்ஸ் வந்து கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஒரு 5000 பேர் 10,000 பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்கப்பா. ஸோ இந்த லெட்ஸே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எம்பிக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ திடீர்னு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேரை தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை அந்த 10,000 பேரில் ஒரு சில பேர் வந்து விட்டு போயிடும். ஸோ என்னடா அது ஓட்டு போடுற அன்றைக்கி போய் நிற்கிறா பார்த்தா எக்கச்சக்கமாக நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓட்டு போடுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லைன்றாங்க. இந்தமாரி குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய வேலை அது. இது ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். ஒரு 2 years 3 years முன்னாடி ஆரம்பித்து, ஏன்னா நிறைய மக்களை கவர் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். இந்த சென்செக்ஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அந்தமாரி வந்து அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது, அவங்களோட வருமானம், இதுமாதிரி நிறைய விஷயத்தை வச்சு அவங்கள வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க வந்து லெஜிட்டான ஓட்டர்ஸ் தான், இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குது, இப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டு போனவங்களை வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ண முடியும். அதேமாரி தேவையில்லாத நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான சிட்டிசன்ஷிப் இருக்காது. அவங்க வந்து ஃபேக்கான ஒரு ஐடியில் இருப்பாங்க, இல்லை கிரிமினலாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இந்தமாரி ஓட்டு போடுறது, இந்தமாரி ஒரு போலி டாக்குமெண்ட்டை வந்து ஒரு லீகலைஸ் ஆக்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஓட்டு போடுறப்ப தான். நீங்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் இது ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பட் என்றைக்கோ ஒரு நாள் வெரிஃபை பண்ணுறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பட் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் வந்து அடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறது, ஃபர்தராக நீங்கள் உங்களை வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டாக நீங்கள் மாற்றிட முடியும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த SIR அப்படின்றது. பட் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ இந்த கேம் பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து பிடிக்கணும் அப்படின்றது தான் இதோட கேம். இந்த கேமை வந்து யார் வந்து விளையாடணும்னு நினைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கேமில் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து லூஸ் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் வந்து மற்ற பார்ட்டிஸோட ஒரே ஒரு இன்டென்ஷன் ஆக்சுவலாக அட் தி மொமெண்ட். இப்போ ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது. இது இனிஷியேட் பண்ணியாச்சு, இதை வந்து நாங்கள் பண்ண முடியாதுன்றதுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் கவனிச்சுன்னா வருவாய்த்துறை அந்தமாரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் பாடிஸ் வந்து இதை நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, எப்படி எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இந்த ப்ரொடெஸ்ட் இருக்குது. டீச்சர்ஸ் அசோசியேஷனுமே வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ
இந்த 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 இதுதான் கேம். இந்த கேமில் வந்து அவங்க ஏன் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ப்ரிடாமெண்ட்லி 2 கட்சி தான் வந்து திரும்ப பவருக்கு வருது. ரெண்டுமே ரீஜனல் பார்ட்டிஸ். இந்த 2 ரீஜனல் பார்ட்டிஸ்குள்ளார அவ்வளோ பெரிய நேஷனல் பார்ட்டிஸாக இருக்கிற காங்கிரஸ் அண்ட் பிஜேபி வந்து இவங்களுக்கு கீழே ஒரு சின்ன கட்சியாக தான் வந்து ஒவ்வொருத்தரையும் மாறி நிற்க வேண்டியதாக இருக்க தவிர, இவங்களுக்குன்ட்டு ஒரு சைஸபிள் ஓட்டர் பேங்கே கிடையாது. அந்த ஓட் பேங்கை கிரியேட் பண்ணணும் இந்த எலெக்ஷனில் 2026 அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு பர்டிகுலரான கேம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆரில் வந்து எவென்ச்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லெஜிட் ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விட்டு போகப்படும். இதை நான் சொல்கிறேன், இன்றைக்கே சொல்கிறேன், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற நம்மளோட லெஜிட் ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் விட்டு போகப்படும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டேட்டா அவங்க வச்சு இதை பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற டேட்டா இல்லை அவங்களோட பேர், கேஸ்ட், கம்யூனிட்டி இந்தமாரி வச்சு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். பீகார்லையும் சரி அண்ட் வெஸ்ட் பெங்கால் மாரி நிறைய இடத்துல வந்து இந்தமாரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ அதனால் லெஜிட் ஓட்டர்ஸ் இந்த 2 கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க வந்து கண்டிப்பாக விட்டு போகப்படும். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இதில் யார் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்து பிஜேபிக்கு ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறாங்க. சீரியஸாக அவங்களோட லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. ஃபேமிலியை விட்டுட்டு ஏதோ யூஎஸ் போனேன், ஜெர்மனி போனேன், ஆஸ்திரேலியா போனேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஓகே. இப்போ நான் பாருங்கள், தமிழ்நாடோட பெட்டரான ஒரு இடம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்தேன். ஆனால் தமிழ்நாட்டிலே சில பேர் இருந்துட்டு வந்து குஜராத் பெட்ரு, யூபி பெட்டர்னு வாங்க, பட் அங்கெல்லாம் இது வரைக்கும் விசிட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஆசைக்காவது போய் பார்த்துட்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் சொல்லிட்டுருப்பாங்க கடைசி வரைக்கும் அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வடக்கு நண்பர்கள் எனக்கு சத்தியமாக வந்து எப்படி அவங்க யோசிக்காமல் இருக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எதனால் வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ளே இன்னொரு இடத்துல வந்து கம்மியான சேலரியில் வந்து வாழ்க்கை வாழ்கிறது நம்மளுக்கு பெட்டரான ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா, அவங்களோட அந்த ஊரில் இருக்கிற லைஃப் எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதுக்கு காரணம் யார்? அவங்களுக்கு இங்கே ஓட்டு போட்டால் இங்கேயும் அதேமாதிரி ஆச்சுன்னா நம்ம எங்கே போவோம் அப்படின்றது யோசிக்காமல் இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அவங்கள வச்சு இவங்க கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவங்க ஓட்டு போடுவாங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணால், இந்த மக்களை வந்து இன்க்ளூட் பண்ணால், எஸ்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணி இது மூலிமா இவங்களை ஓட்டர்ஸாக இங்கே வச்சுட்டா இது மூலிமா ஒரு ஃபியூ லேக்ஸ் ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றத வந்து பிஜேபி கணக்கு போடுது. விச் ஐ திங்க் வந்து வில் ஹேப்பன். ஸோ அது வந்து நடக்கும். ஸோ இப்போ இதனால் வந்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம தமிழ் குடிமக்களோட அண்ட் இண்டெக்ஸ், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் இண்டெக்ஸ் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம கம்மியாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து நம்மளோட க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ இந்தமாரி புதுசாக ஒரு ஓட்டர்ஸு நம்மள்ட்ட ஆல்ரெடி க்ரோத் ரேட் கம்மியாக இருக்குது. அதுலேயுமே நிறைய பேரோட இப்போ விட்டுப்பட போகுது. அது போனதுக்கப்புறம் நம்மளோட ஓட்டு கம்மியாகிடும். இந்த பக்கம் புதுசாக ஒரு ஓட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த 2026 வந்து யூ வில் see some மேஜர் ஷிஃப்ட். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த தடவை வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். ஸோ எனிவே, ஸோ அதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்க்கார்களுக்கு தான் வந்து லாபம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்கார். ஆனால் ஆக்சுவலி வந்து சீரியஸாக நான் வந்து இந்த ரைட்டோ லெஃப்ட்டோ இது ரெண்டுமே முட்டா பீஸுங்க தான். இது ரெண்டுமே பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம், ரைட் வர்சஸ் லெஃப்ட்ன்றதை பற்றி போடுவோம். நீங்கள் உடனே சீரியஸாகவே நீங்கள் வந்து டிஎம்கே சப்போர்ட் நினச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். டிஎம்கே பற்றி இன்னும் வீடியோ போடல. ஸோ அதனால் நான் போடுறேன். பட் பாயிண்ட் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா பல மெட்ரிக்ஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்ப டிஎன் கவர்மெண்ட் வந்து இட்ஸ் இந்த ஃபோர் ஃப்ரண்ட். நிறைய மெட்ரிக்ஸில் ஃபோர் ஃப்ரண்ட். பட் அதுக்காக அவங்க பெஸ்ட்டாக அப்படின்றீங்கன்னா கிடையாது. அவங்கள்ட்டே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம், செப்பரேட்டாக வீடியோவில் பேசுவோம். பட் பாயிண்ட் என்னென்னா, எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கும் வந்து ஓட்டு போடாதீங்க. நீங்கள் வந்து எந்த பார்ட்டிக்குனாலும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோடியை பிடிக்கட்டும், ராகுல் காந்தியை பிடிக்கட்டும், யாரை வேணாலும் பிடிக்கட்டும், லல்லு பிரசாத் யாதவ் கூட பிடிக்கட்டும். நீங்கள் அதை பிடிக்கிறதுக்காக ஒரு உருவ பொம்மையை வச்சுக்கோங்க, அவருக்கு பூஜை, பால் அபிஷேகம் எதை வேணாலும் பண்ணுங்கள். பட் ஓட்டு மட்டும் பண்ணாதீங்க, ஓட்டு மட்டும் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க. அங்கே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நீங்கள் பிஜேபி சப்போர்ட்றனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. இங்கே வந்தீங்க அப்படின்னா எப்படி ஏர்போர்ட்டில் டோல்கேட்டில் யார் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் கியா தான், கேரே செட்டிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து, குர்கா வேலையிலேருந்து, டோல் பூத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே தமிழ் தெரியாதவங்க தான் அங்கே இருப்பாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தெலுங்கை பார்த்து பயப்படுறீங்க. தெலுங்காவது வந்து இருக்கிறப்ப தமிழ்நாடு முதல் இதில் இருக்குது. நம்ம பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து ஹிந்தி வந்துச்சு அப்படின்னா தெலுங்கும் இருக்காது, தமிழும் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதனால் இந்த எஸ்ஏஆர்ன்றது வந்து எதுக்காக இந்த கேம் விளாட்றாங்கன்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. மெனக்கிட்டு ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலையை எடுத்து இவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணி இவ்வளோ தூரம் பணத்தை செலவு பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இந்த சேவை பண்ணுறதுலாம் கிடையாது. எந்த மூவ் பண்ணால் அவங்களுக்கு லாபமாக இருக்குமோ அதை தான் பண்ணுறாங்க. இந்த மூவ் அவங்களுக்கு லாபமாக இருக்குன்றதுனால தான் இந்த மூவை பண்ணுறாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ அதனால் உங்கள் ஓட்டை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. போயிட்டு நீங்கள் அந்த ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் ரசீத் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாதவராக இருக்கட்டும், நீங்கள் விஜய் கட்சியை நீங்கள் ஓட்டு போடுற வயசு இல்லைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வேலையை நீங்கள் முடிங்க. அந்த தடவை நீங்கள் ஓட்டு போராடி கூட பரவாயில்ல, அந்த வேலையை முடிச்சு வைங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து உங்களோட ஓட்டு இன்னொருத்தன் கையில் போகாமலாவது இருக்கட்டும் அட்லீஸ்ட். ஸோ திங்க் அபவுட் இட். And also guys, good luck. 2026 வந்து it's going to be a very different election. So we'll have to wait and watch. Okay, we'll see you again in another video guys, and thank you so much and cheers. And வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.